உண்மை என்னன்னாங்கம்மா, சிங்கத்தை வளர்க்குறவங்க சிங்கத்தால் தான் சாவான், சரிங்களா? பாம்பு பிடி வீரன் பாம்பால தான் சாவான். அந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு. நீங்க கடல்ல மீன் பிடிக்கிறவங்க வாழும் கடல் தான் கொடுக்கும். இது ஏதாவது ஒரு சூறாவளி புயல் வந்து அப்படிதான். இது கர்ம சக்தி, கர்ம வினி. இதுல நல்லவங்க கெட்டவங்கலாம் கிடையாது. ஒரு பெரிய நன்மையை அனுபவிக்கிறேன்னா ஒரு சிறிய தீமையை கடந்து தான் போகணும். நீங்க நான் தீமையே பார்க்க மாட்டேன், தீமைக்கிட்டே நான் போக மாட்டேன், எனக்கு நன்மை கிடைக்கணும், அது நான் கிடையாது, யாராலையுமே முடியாது. எவ்வளோ பெரிய ரிஷிகள் சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே நீங்கள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஞானத்தை சொன்னவருங்கம்மா. சிவனுக்கு எப்படி சொல்றது, இன்னைக்கு வரைக்கும் சரி, அவருடைய இடத்துக்கு யாராலையும் எந்த சித்தரும் பண்ண முடியல. திருமூலர்னு ஒரு சித்தர் எவ்வளோ பெரிய ஞானமானவர். எங்கேயோ சிவனேன் மேலே போயிட்டு இருக்க ஆகாய மார்க்கம் பறந்துட்டு இருந்தவர் கீழே பசுமாடு அழுவுதுன்னு சொல்லி வராரு. அப்போ மூலன்னு சொல்லி அந்த பசு வளர்த்தவங்க சித்து அவருக்கே சோதனை பாருங்க. ஆமா, அவர் உடலே இல்லாம போயிட்டு உடலே இல்லாம போயிடுச்சு இல்ல. அதனால தான் நீங்கள் ஒரு பெரிய நன்மையை உலகத்துக்கு சொல்ல வரீங்கன்னா ஒரு சிறிய தீமையை கடந்து தான் போகணும். நீங்கள் லைஃப்பில் நல்லா பாருங்கள், யார் உங்களுக்கு பிறந்ததில் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு துக்கத்தையும் கொடுப்பாங்க. ஒரு அம்மா 10 மாதம் வந்து குழந்தைய ஆசையாக பெற்றுக்கிறாங்க. வளர்ந்து ஒரு 2 வயசு 3 வயசு அந்த குழந்தை திட்டும் போது, ஏன்டா என் வயிற்றுல வந்து பிறந்த, உன்னை போய் பெத்தம்பாரு அப்படின்னு திட்டுறாங்களே. இது வந்து கோபம் கிடையாது, ஏதோ ஒரு வாழ்த்துல சொல்கிறது தான். அதனால இது ஒரு பெரிய சுழற்சி. சினிமாக்காரன் சினிமாவில தான் வாழ்வா, சினிமாவில் தான் நடுத்தருக்கு வருவான். எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். அதுக்குன்னு சினிமா தொழில விட்டு போக முடியாது. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நான் ஒரு செய்தி ஒன்று படித்தேன், 13 வருஷமா புலிக்கு சாப்பாடு கொடுத்த அம்மா புலி கடிச்சு இறந்துட்டாங்க.